இந்த சீன்ல சத்யராஜ் ரஜினியை பார்த்து உன்னை யாருடா இங்க வர சொன்னதுன்னு கேட்டது அவரை பார்த்து இல்ல நம்மளை பார்த்து தான். அட பாவீங்களா, அவ்வளோக்கெல்லாம் படம் மோசம் இல்லடா, உட்காந்து பாக்குற அளவுக்கு தாண்டா இருக்கு. சரி கமெண்ட் பாக்ஸ் போவோம். அடே இதை நான் உங்க பேஜுக்கு தான் சொல்லணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? விடுங்கடா, அழுகாதீங்கடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நான் செத்துருவேன்டா. டேய் படம் ஒஸ்ட் இல்லடா, ஏன்டா வன்மத்தை கக்குறீங்க காக்கா பாய்ஸ்? தலைமை இன்டைரக்டா ஒரு குரூப்பை சொல்றாப்ல. அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே. சரி நம்ம அதுக்குள்ள போக வேணாம், நம்ம நெக்ஸ்ட் மீம் போவோம். எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். எனக்கு அது இந்த பாடா படுத்துறீங்க. பெட்டியே 2 பால் டின்னிங் குடுக்கறதுக்கு கணக்குல ஆள் கிடைக்கல. கூப்பிடணும். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு அரை நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் எடுத்துறேன். ஏய் என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையே பெண்டா கட்டின போடா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. விடுப்பா யானை நான் நடக்கிறதும் பானையை நான் உடைகிறதும் சகஜம்தானப்பா. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.